இந்த வீடியோவில் நம்ம முழுக்களின் கழித்தல் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே முழுக்களின் கூட்டல் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 7 - -5, அதாவது 7லேருந்து -5 கழிக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த மைனஸும் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். 7 + 5 = நமக்கு 12ன்னு கிடைக்கும். இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி -5ஐ கழிப்பதற்கு மாற்றாக -5இன் கூட்டல் நேர்மாறான 5ஐ 7 உடன் கூட்ட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது 7 எழுதிடுவோம். -5 கழிக்க சொல்லியிருக்காங்கல்ல, இதோட கூட்டல் நேர்மாறு என்னது, -5ஓட கூட்டல் நேர்மாறு +5. இப்போ ரெண்டையும் கூட்டுனா அதே மதிப்பு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து எடுத்துக்காட்டு சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து -3 -2. இப்போது மைனஸும் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். -3 + 2. இப்போ -3லேருந்து 2 கழிச்சோம்னா -1ன்னு வரும். அதாவது ஒன்று வந்து ப்ளஸ் சிம்பிளில் இருக்குது, இன்னொன்று மைனஸ் சிம்பிளில் இருக்குது. அப்போது கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் போடுவோம். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். +6 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே -5. 6, இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், 5. இப்போ நமக்கு 11ன்னு கிடைக்கும். அடுத்து எடுத்துக்காட்டு 1.1ல் ஃபஸ்ட்டு வந்து 70லிருந்து -40ஐ கழிக்க. அதாவது 70லேருந்து -40 கழிக்கணும். 70லேருந்து -40 கழிக்கணும். இப்போ 70 - 40ன்னு போட்டுறக்கூடாது. 70லேருந்து -40 கழிக்கணுங்கிறதுனால 70 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே -40. இப்போ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ 70 + 40. இப்போ நமக்கு 110ன்னு கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். -20லிருந்து -12ஐ கழிக்க. இப்போ -20 போட்டுருவோம். இங்கே வந்து -12. இதிலேருந்து இதை கழிக்க சொல்லியிருக்காங்க, மைனஸ் சிம்பிள். இப்போ -20, இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், +12. இப்போ 20லேருந்து 12 கழிக்கணும். ஏன்னா 20க்கு வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, 12க்கு ப்ளஸ் சிம்பிள். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் போடுவோம். 20லேருந்து 12 போச்சுன்னா 8. பெரிய நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கனால -8. அடுத்த சம் பாருங்கள். மதிப்பை காண்க. ஃபஸ்ட்டு வந்து -11 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே -33. இப்போ -11, இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், +33. இப்போது இதிலேருந்து இதை கழிப்போம். கழிச்சிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிளோ அதை போடுவோம். இப்போ +22ன்னு வரும். அடுத்து பாருங்கள். -90 மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே -50. இப்போ -90, மைனஸும் ப்ளஸ்ஸு 50. இப்போ கழிச்சோம்னா நமக்கு -40ன்னு வரும். அடுத்த சம் பாருங்கள். சித்ரா என்பவர் தன்னிடம் ரூபாய் 150 வைத்துள்ளார். அவர் ரூபாய் 225 மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால், அதாவது கைப்பையோட விலை வந்து 225 வாங்க நினைத்தால் அவர் தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளவு? அதாவது சித்ராட்ட இருக்கிறது 150 ரூபா, கைப்பையோட விலை வந்து 225. அப்போ தோழிட்ட எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. 225 மைனஸ் 150, 5. 12லேருந்து 5 போச்சுன்னா 7. அப்போது 75 ரூபா இன்னும் தேவை. அதை வந்து தோழிட்ட இருந்து கடனாக வாங்குவாங்க. அடுத்த சம் பாருங்கள். செழியன் என்பவர் அவருடைய வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 1079 மதிப்புள்ள பொருட்களை வாங்குகிறார். அதாவது வாங்கிய பொருளோட விலை வந்து 1079. அதற்கு முன்பு அவருடைய வங்கி கணக்கில் ரூபாய் 5000 இருந்திருந்தால் தற்போது அவருடைய கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதாவது 5000 ரூபாய் இருக்குது, அதிலிருந்து 1079 ரூபாய்க்கு பொருட்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ மீதம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 5000லேருந்து 1079 கழிச்சிருவோம்.
1 2 9 4லேருந்து 3 போச்சு, 1 போச்சுன்னா 3. அப்போ அவங்கக்கிட்ட இன்னும் 3921 ரூபா மீதம் இருக்கும். அடுத்த சம் பாருங்கள். வெள்ளிக்கிழமை ஸ்ரீநகரின் வெப்பநிலை -3 டிகிரி செல்சியஸ் என பதிவாகியுள்ளது. மறுநாள் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் குறைந்தால் அன்றைய வெப்பநிலையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. மொதல் நாள் -3 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அடுத்த நாள் 1 டிகிரி செல்சியஸ் குறையுது. அப்போ என்ன செய்வோம்? -3 டிகிரி செல்சியஸ் -1 டிகிரி செல்சியஸ்னு எழுதுவோமா? ஏன்னா குறைஞ்சிருக்குன்ட்டாங்க, அதனால் மைனஸ் சிம்பிள் போடுறோம். அப்போது இதை கூட்டணும்னா -4 டிகிரி செல்சியஸ்னு வரும். அடுத்த சம் பாருங்கள். ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்தை விட 300 அடிகள் கீழே உள்ளது. அதாவது கடல் மட்டத்தை விட 300 அடி கீழே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பிறகு கப்பல் 175 அடிகள் மேல் நோக்கி செல்கிறது. இது வந்து கடல் மட்டம், அதிலிருந்து 300 அடி கீழே இருக்குது. அதுக்கடுத்து இதிலிருந்து 175 அடி வந்து மேலே போயிருக்கு, மேல் நோக்கி செல்கிறது எனில் கப்பலின் தற்போதைய நிலை என்ன? இப்போ இந்த இடத்துல நிற்கிது, எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா 300லேருந்து 175 கழிப்போம். இப்போ 5, 9லேருந்து 7 போச்சுன்னா 2, 2லேருந்து 1 போச்சுன்னா 1. அப்போது 125 அடிகள் கீழே தான் இருக்குது. ஏன்னா கடல் மட்டத்திலேருந்து 125 அடி கீழே இருக்குது. அடுத்து பாருங்கள், முழுக்களின் கழித்தல் பண்புகள். இப்போ வந்து a மைனஸ் b சமம் இல்லை b மைனஸ் a. இப்போ ஏற்கனவே கூட்டலில் பார்த்துருக்கோம், a ப்ளஸ் b ஈக்குவல் டு b ப்ளஸ் ஏன்னு எழுதலாம். ஆனால் இங்கே மைனஸ் சிம்பிள் வரும்போது இது வந்து சமம் கிடையாது. ஏன்னு பாருங்கள், இப்போ வந்து ஏக்கு வந்து 5 மதிப்புன்னு வச்சுக்கிடுவோம், பிக்கு வந்து 3ன்னு வச்சுருந்தோம்னா இதை கழிச்சோம்னா நமக்கு 2ன்னு கிடைக்கும். இதே இது பிக்கு வந்து இங்கே முன்னாடி வந்திருக்கு, அப்போ 3 மைனஸ் சிம்பிள், ஏ வந்து என்ன எடுத்திருக்கோம் 5. இப்போ கழிச்சோம்னா -2ன்னு வரும். அப்போது இது வந்து a மைனஸ் b நாட் ஈக்குவல் டு b மைனஸ் ஏன்னு வரும். இப்போ 2 சைடும் சமமாக வராது. இதே இது கூட்டலுக்கு வந்து எப்படினாலும் மாற்றி போட்டால் மதிப்பு வந்து 1 தான்.